ஏன் வாக்களிக்க வேண்டும்? ஒரு குடிமகனின் கடமையும் உரிமையும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026. தற்போது 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் களம் தமிழ்நாட்டில் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் சூடுபிடித்துள்ளது. வரும் ஏப்ரல் 23, 2026 அன்று நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் சுமார் 5.67 கோடி வாக்காளர்கள் பங்கேற்க உள்ளனர். வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை உணர்ந்து சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதையை தீர்மானிக்கப் போகும் ஒரு வரலாற்று தருணமாக இது அமையவுள்ளது. தொகுதிகளும் உறுப்பினர்களும். தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பிரதிநிதி தேவை. அந்த பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க மக்கள் வாக்களிக்கிறார்கள். தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்பவர்களை நாம் எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அல்லது சட்டமன்ற உறுப்பினர் என்று அழைக்கிறோம். தேர்தல் ஆணையம் ஒரு முக்கிய திருத்தம். பொதுவாக உள்ளாட்சி தேர்தல்களை பஞ்சாயத்து, நகராட்சி தான் மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். ஆனால் சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்துவது இந்திய அளவில் செயல்படும் இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா (ECI) ஆகும். இவர்கள்தான் தேர்தலுக்கான தேதியை அறிவிப்பது முதல் முடிவுகளை வெளியிடுவது வரை அனைத்தையும் கவனித்துக் கொள்கிறார்கள். தேர்தல் முறை. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சியின் காலம் 5 ஆண்டுகள். அதன் பிறகு மீண்டும் தேர்தல் நடத்தப்படும். நேரடி வாக்குரிமை. 18 வயது பூர்த்தியடைந்த குடிமக்கள் அனைவரும் தங்கள் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களில் ஒருவருக்கு நேரடியாக வாக்களிக்கலாம். ஒரே கட்டம். பொதுவாக தமிழ்நாட்டில் தேர்தல் ஒரே நாளில் ஒரே கட்டமாகவே நடத்தப்படுவது வழக்கம். முதலமைச்சர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? பெரும்பான்மை மெஜாரிட்டி மொத்தம் உள்ள 234 இடங்களில் பாதிக்கும் மேல், அதாவது 118 அல்லது அதற்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் கட்சி அல்லது கூட்டணி பெரும்பான்மை பெற்றதாக கருதப்படும். தலைவர் தேர்வு வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் கட்சியின் தலைவரை சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்ந்தெடுப்பார்கள். ஆளுநரின் பங்கு அந்த தலைவரை தான் மாநிலத்தின் ஆளுநர் கவர்னர் முறைப்படி ஆட்சி அமைக்க அழைத்து முதலமைச்சராக நியமிப்பார். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. உங்கள் தொகுதியின் வேட்பாளர் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை அறிந்து வாக்களிப்பது ஒரு விழிப்புணர்வுள்ள குடிமகனின் கடமையாகும். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை என்பதை உறுதி செய்திடுவோம்.